அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் ஹமீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லதீன தபவ்வஉ الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم لا حسد إلا في الاثنين أو كما قال عليه الصلاة والسلام. காடுகளிலும் மேடுகளிலும் பனிபரந்த நாடுகளிலும் பாலைகளிலும் சோலைகளிலும் பனிபரந்த தேசங்கள் எல்லாம் ஆளுகின்ற ஆட்சி செய்கின்ற அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் உலமாக்கள் அவுலியாக்கள் சாலிஹீன்கள் இமாம்கள் குறிப்பாக உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 4வது வார ஜுமாவிற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கும் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் எப்பொழுதும் குறையில்லாமல் நிறைவோடு நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக, இந்த வார ஜும்மானுடைய தலைப்பு, சென்ற வாரத்திலே முதல் விஷயம் இக்தனிம் ஹம்சின் கபல ஹம்சின், 5க்கு முன்னால் 5ஐ உபயோகமாக அவைகளை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள், வாலிபத்தை பற்றி பேசினோம். இரண்டாவதாக வசிஹதி கபல சகமிக்க, நோய்க்கு முன் ஆரோக்கியம். பொதுவாகவே நோய் என்று சொன்னால் 2 விதமான நோய், உடல் ரீதியான நோய், இரண்டாவது உள்ளம் ரீதியான நோய். நாம் முதலிலே உடல் ரீதியான நோயை பார்ப்பதை விட உள்ளம் ரீதியான நோய்களை நாம் பார்க்கலாம். உடல் ரீதியான நோய்கள் நமக்கெல்லாம் தெரியும், நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. முதலிலே உள்ளம் சார்ந்த நோய்கள், உள்ளம் நோய் அடைகின்றதா? நமக்கு ஒரு டவுட் வருது, என்னது உடல் நோய் சொல்றீங்க, கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாம் தெரியுது, உள்ளம் எப்படி நோய் ஆகும்? உள்ளம் நோய் ஆன உடலினுடைய நோயை விட உள்ளத்தினுடைய நோய் பயங்கரமானது. அது கேன்சரை விட ஆபத்தான ஒரு நோய் இருக்கிறது, மிகவும் ஆபத்தான நோய். கேன்சரை விட புற்றுநோய் அதை விட படு பயங்கரமான நோய். அது என்ன நோய்? பொறாமை. பொறாமை என்ற நோய். பொறாமை நமக்கு இருந்தால் என்ன ஆகும்? எண்ணத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அகில உலகத்தினுடைய இரட்சனாகிய அல்லாஹ் உலகத்திலே படைத்து அவைகளை மனிதனை வணங்குவதற்காக இவ்வுலகத்திலே படைக்க நாடுகின்றான். இந்த உலகத்தை, சூரியன் சந்திரன், இந்த பிரம்மாண்டமான வையகத்தை படைத்து விட்டான். படைத்த பிறகு பூமிக்கு ஹலீஃபாவாக மனிதனை அனுப்ப வேண்டும். அல்லாஹு தஆலா ஒரு படைப்பை அனுப்ப போகின்றேன் என்று சொன்ன பிறகு மலக்குமார்களுடைய ஆசிரியராக, ஆசானாக இருக்கக்கூடிய ஒருவன், யார் அவன்? இப்லீஸ், ஷைத்தான். அந்த இப்லீஸ் மலக்குமார்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு ஆசானாக இருந்தான். அவன் தன்னைத்தான் இறைவன் என்ன செய்வான், இந்த பூமிக்கு அனுப்புவான் என்று அந்த இப்லீஸ் நினைத்து கொண்டிருந்தான். ஏன் என்று சொன்னால், நாம் தானே பெரியவன், இங்க இருக்கிறத விட எல்லோரை விட அறிந்தவன் நான் தான். இப்ப நாம தான் எல்லோரை விட முதன்மையா இருக்கிறோம், நம்ம தான் என்ன செய்வாங்க, நம்ம நினைப்போமா இல்லையா? அடுத்த தலைவர் யாருன்னு, யாரு பெரியவரா இருக்காரோ, பணத்துல அதிகாரத்தில் இருக்கும்போது அடுத்து அவர் நினைப்பாரு தலைவர் நம்மளை தான் தேர்ந்தெடுப்பாரு என்று. அவர் கிடைக்கலன்னா என்ன ஆகும்?
அதுதான் அங்க நடக்குது. முதல்ல உலகத்துல பொறாமை, உலகம் வானுலகத்துல நடந்த பொறாமை, அல்லாஹ்விடத்துல விண்ணுலகத்துல நடந்த பொறாமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பிறகு அல்லாஹு தாலா சஜிதா செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றான். ஏன் சஜ்ஜா செய்ய வேண்டும் என்று நம்ம இருக்க பார்த்திருக்கோம். மலக்குமார் சொன்னாங்க, இதகால ரப்புகளில் மலாயிகதி இன்னி ஜாயிலுன் ஃபிலாதி ஹலீஃபா, இந்த பூமியில ஒரு ஹலீஃபா நான் படைக்க போறேன்னு சொல்லும் பொழுது, காலு தஜாலு ஃபீஹா மையுஃசிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, இந்த மனிதனை படைக்க போற அவன் சண்டையும் சச்சரவுமா குழப்பத்தையும் ரத்தங்களை ஓட்டி கொண்டு இருப்பான் என்று சொல்லும் பொழுது, கால ரப்பு சொன்னான், இன்னி ஆலம் மாலா தாலமும், நீங்க அறியாதவற்றை நான் அறிந்தவன். மனிதனை படைப்பது அது சம்பந்தமாக எல்லாம் எனக்கு தெரியும் என்று இறைவன் மலக்குமார் சொன்னோட மலக்குமார்கள் அமைதி ஆயிட்டாங்க. அப்ப அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, நாங்க தான் காலு சுபஹானக ரப்பே, நாங்க தான் உன்னை தஸ்பீஹ் செய்கின்றோமே என்ற வார்த்தை எல்லாம் சொன்ன பிறகு அல்லாஹ் என்ன செய்தான், இந்த வார்த்தையை சொன்னான். இறுதியாக மலக்குமார்களுக்கு முன்னால் சில கேள்விகளை அல்லாஹ் முன்வைக்கின்றான். அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் அவர்களால் தெரிய முடியவில்லை. அப்ப அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், அப்ப அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ், அவன் யாருக்கு கல்வி கற்றுக் கொடுத்தானோ அவர்களை தவிர வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அதன் பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலையா ஆதம் அம்பியோகும் அஸ்மாயும், ஆதமே இந்த படைப்பினுடைய இதை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு பொருளுடைய அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அதனுடைய பிரயோஜனங்கள் என்ன என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள், விளக்கமாக அருமையா பதில் சொன்னாங்க. இப்ப கல்வியில உயர்ந்தவர்கள் யார் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்து விட்டான், எல்லா சபைக்கு முன்னால் மலக்குமாருடைய சபையில எல்லா தெளிவாயிடுச்சு. இப்ப என்ன செய்யணும், கல்வியில உயர்ந்தவருக்கு கண்ணியம் செய்யணும், சஜா செய்யணும், அல்லாஹ் உத்தரவிட்டான். அல்லாஹ் சொன்னா செய்யணுமா இல்லையா, அல்லாஹ் சொன்னா செய்யணுமா இல்லையா, கண்டிப்பா செய்து ஆகணும். ஆனா மலக்குமாரெல்லாம் செஞ்சுட்டாங்க. அங்க ஒருத்தன் மட்டும் நின்று இருந்தான், யாரு, அது இப்லீஸ். அவன் தான் கல்வி மலக்குமார்களுக்கெல்லாம் கல்வியினுடைய தந்தையாக கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தான். இவன் நான் எப்படி செய்வான், அவ அவஸ்தக்கு பெற அவன் மறுத்தான், அவன் பெருமை அடித்தான். அவனுக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா, பொறாமை. அவன்கிட்ட இருந்தது என்னது, பொறாமை. நான் பெரியவனா, அவர் பெரியவரா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெரியவரா என்ற பொறாமை. அந்த பொறாமை தான் அவனை தடுத்து விட்டது. அவன் சொல்லும் பொழுது, நான் உயர்ந்தவன், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நான் உயர்ந்தவன், எப்படி அவருக்கு நான் சஜ்ஜா செய்வது, என்னை விட தாழ்ந்தவர், மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் செய்ய முடியாது சொல்லி என்ன செய்து விட்டான், மறுப்பு தெரிவித்து விட்டான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது வானுலகத்திலே விண்ணுலகத்திலே நடந்த ஒரு பொறாமையினுடைய வெளிப்பாடு. அங்கே இப்லீஸ் தோல்வி அடைகின்றான், அவன் மக்களுடைய எதிரியாக ஆகின்றான், மக்களுடைய பாவங்களுக்கு அவன் ஒரு அச்சாணியாக இருக்கின்றான். அல்லாஹு தாலாவுக்கு போட்டியா நான் என்ன செய்வேன், நான் வழிகெடுப்பேன், நீ எந்த படைப்பை படைத்தாயோ அவர்களை வழிகெடுப்பேன், நரகத்திற்குரியவர்களாக அவர்களை ஆக்குவேன், அவர்களை சனி வணக்கம் செய்ய வைப்பேன், அவர்களை சூரிய வணக்கம் செய்ய வைப்பேன், சூரியனை வணங்கக்கூடியவர்களாக அவர்களை ஆக்குவேன், நெருப்பு வணங்கிகளாக அவர்களை ஆக்குவேன், அவர்களை மண்ணை வணங்கக்கூடியவர்களாக ஆக்குவேன், அவர்களை கல்லை வணங்கக்கூடியவர்களாக ஆக்குவேன் என்று ஷைத்தான் என்ன செய்தான், படைத்தவனிடத்திலே சபதம் விட்டான். அல்லாஹ் சொன்னா, இல்லா இபாதுக்கல் முஹ்லிஸீன், இறைச்சமுடைய அடியார்களை உன்னால் என்ன செய்ய முடியாது, வழிகெடுக்க முடியாது. எனக்காக செய்யக்கூடிய சில அடியார்கள் இருப்பார்கள், அவர்கள் நான் படைத்திருக்கிறேன், உன்னால் ஒண்ணும் முடியாது. அல்லாஹு தாலாவிடத்திலே போட்டியாளனாக அவன் உருவெடுத்தான். அவன் அடித்திருக்கலாம், நன்மை இருக்குமோ தீமை என்று ஒன்று இருக்க வேண்டும். அவனை அல்லாஹ் என்ன செய்தான், விட்டு வைத்தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தினுடைய பொறாமை இன்றைய காலகட்டத்தில் சிறு பிள்ளை முதல் பெரியவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் பொறாமை என்ற நோய். எல்லா குழந்தை பிள்ளை இருந்து ஆரம்பிச்சிடும். 2 குழந்தை இருக்கிறாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு பொம்மையும் இன்னொரு குழந்தைக்கு வேற ஏதாவது வாங்கி கொடுத்தா எனக்கு அது வேணும்னு சொல்லி சண்டை பிடிக்கும். அது மீது என்ன செய்யும், பொறாமை பிடிக்கும். பாசத்தை ஒரு பிள்ளையின் மீது பாசம் வைத்து இன்னொரு பிள்ளை ஒரு மாதிரியா பார்த்துன்னு சொன்னா, மாதிரியா பார்த்த பிள்ளை அவனை எப்படியாவது இவன் மேலதான் அத்தா பாசமா இருக்கிறாரு. இப்படியாக சகோதரர்களுக்கு மத்தியில பொறாமைகள் உலகத்துல அதிகமாக யாரிடத்தில் இருக்குன்னு சொன்னா, சகோதரர்களிடத்துல இருக்கும். பெண்கள் சகோதரியிடத்தில் இருப்பதை விட சகோதரர்கள், ஆண் சகோதரர்கள், அண்ணன் தம்பிகளிடத்துல அதிகமாகவே பொறாமை இருக்கும். உலகத்துல முதல் பொறாமை, இந்த உலகத்துல முதல் பொறாமை பட்டது ஹாபில் காபில் என்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வம்ச உலகத்துல வருவது முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தாலா முதல் பிரசவத்துல பிறந்த குழந்தை அடுத்த பிரசவத்துல பிறந்த குழந்தையை திருமணம் செய்வது, தான் கூட பிறந்தவரை திருமணம் செய்யக்கூடாது, அப்படித்தான் ஹராமாக, அது என்னது, ஹராமாக இருந்தது. இப்ப காபில் கூட பிறந்த அந்த பெண்மணி ஹாபில் திருமணம் செய்யணும்.
ஆனால் காபில் கூட பிறந்த அந்த ஹாபில் கூட பிறந்த சகோதரி இருக்கிறார்களா, அந்த அளவுக்கு அழகா இருக்க மாட்டாங்க. அவருக்கு பிடிக்கல. யாருக்கு? காபிலுக்கு பிடிக்கல. இப்ப என்ன செய்தாரு? காபில் பொறாமையின் காரணம் அந்த என்ன ஆகிவிட்டது, சகோதரர் உயிரோடு இருந்தா சரிப்பட்டு வராது, அதனுடைய எல்லைக்கு வந்து விட்டார். அவரை கொலை செய்யும் அளவுக்கு வந்து விட்டது எது? பொறாமை தான். என்ன ஆனது? அல்லாஹு தாலா உலகத்துல முதல் கொலை செய்தவன் காபில், கொலை செய்யப்பட்டவர் ஹாபில். ஒமன் கத்தலன் நாச, உலகத்தில் யார் ஒருவனை கொலை செய்வானோ அவனுடைய பாவங்கள் எல்லாம் யாரை சேரும்? காபில வந்து சேரும். ஒமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, ஒரு உயிரை யார் காப்பாற்றுவாரோ, ரத்தம் கொடுத்தோ உயிரை காப்பாற்றியோரோ அவர் ஒரு சமுதாயத்தை பாதுகாத்தார். இப்ப சமீபத்தில் ஓமன் நாட்டுல கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவர்களுக்கு அவர் செய்த குற்றத்திற்கு தண்டனை என்ன? மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்தியாவை சார்ந்த அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியல, கேரளா அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியல. ஒரே ஒரு ஆலிம் பெருந்தகை, ஒரே ஒரு ஆலிமால் எதை முடியுமோ, முடியாது என்பது இல்லை. அல்லாஹு தாலா ஒரு ஆலிம் அந்த ஓமன் நாட்டினுடைய அரசாங்கத்தோட பேசி மரண தண்டனை உறுதி செய்யப்பட்ட அந்த பெண்மணி 16ஆம் தேதி மரணம் முந்தானால் மரண தண்டனை கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு ஆலிமுடைய அவருடைய முயற்சியால் அந்த மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது. ஒரு உயிரை காப்பாற்றுவது, ஒரு சமுதாயத்தையே ஒரு மிகப்பெரிய மக்களையே உயிர் கொடுத்து இருக்கு சமம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறி காட்டியிருக்கின்றான். எனவே பொறாமை என்பது ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகளிலிருந்து ஆரம்பமானது. அன்று முதல் இன்றைக்கும் இருக்கிறது. சாதாரண நம்முடைய வீட்டில் முதல் தெரு வரைக்கும், ஒவ்வொரு மஹல்லா ரீதியாக படிக்காதவர்கள் முதல் படித்தவர்கள் வரைக்கும், ஒரு ஊரிலிருந்து சர்வதேசம் அளவிற்கும் பொறாமைகள் இருக்கிறது. சர்வதேசம், இன்றைக்கு சர்வதேசம் என்று சொன்னால் உலகளாவிய ரீதியில பொறாமைகள் இருக்கின்றது. முதல்ல நம்ம உலகத்திலாவிய கொஞ்சம் போயிட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கு பலஸ்தீன், கசா, கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட சின்ன பிள்ளை, குழந்தை பிள்ளைங்க கூட என்று பார்க்காமல் மிகப்பெரிய ஈனப்பிரிவை, அவனை விட உலகத்தில் மோசமான யாருமே இல்லை, அவனை விட தீவிரவாதி யாருமே இல்லை, அவனை விட பயங்கரவாதி யாருமே இஸ்ரேல். அவன் என்ன செய்யறான்? பச்சனை குழந்தைங்க பசிக்கா வேண்டி உணவு தட்டி ஏந்திட்டு வர நேரத்தில் குண்டு போட்டு என்ன செய்யறான்? கொல்றான். இது காரணம் என்ன? இதனுடைய அடிப்படை என்ன? பொறாமை. அவன் எங்கோ இருந்தவனை கொண்டு வந்து வச்சான் தெரியுமா? யாரு? அரபுலகம். அரபுலகம் என்ன செய்து அவனை கொண்டு வந்து வச்சது. அவனை இருக்க வேண்டிய இடத்துல இருக்க விடாமல் அவனுக்கு உண்டானதை கொடுத்த உடனே அவன் என்ன செய்து விட்டான்? அவன் பொறாமை பிடித்தான். இஸ்லாமியர்களுக்கு எதிராக உருவானான், இஸ்லாமியர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டான். இவனுக்கு சாதகமாக, இவனுக்கு ஒரு உதவியாக இருப்பது அரபுலகம் தான். கணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு ஹதீஸ் வருகின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ்கள், பொறாமையின் காரணமாக அரபுகளுக்கு எதிராக முஸ்லிம்கள் ஒன்று திரளுவார்கள். அரபுகளுக்கு, அப்ப அரபுகள் முஸ்லீம் இல்லையா அப்படின்னு கேள்வி வருதா? அரபுகள் முஸ்லிம்கள் இல்லையா? அவனிடத்தில் இருப்பது என்ன? பணத்திமிரு. அவனிடத்தில் பணம் அதாவது பணம் இல்லையா? ஆயில், அதாவது அவனுடைய பூமி கீழே ஆயில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதே வற்றி போனாலும் அதற்கு கீழே என்ன இருக்குது? தங்க சுரங்கம் இருக்கிறது. அவனிடத்தில் இல்லாத பணமா? ஆனால் அவனிடத்தில் இருப்பது என்ன? பொறாமை என்ற குணம். யார் உயர்ந்தவரை ஆயிடக்கூடாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அரபு மக்கள் என்ன செய்யறாங்க? ஆடு ஒட்டகத்தை மேய்க்கிறாங்க. மேய்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவரெல்லாம் பார்த்துக்குங்க, இவர்கள் எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள், இவர்களுக்கு ஒரு காலம் வரும், இந்த ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் ஒட்டகத்தை மேய்க்கக்கூடியவர்களும் உயர்ந்த மாளிகை கட்டுவார்கள், உயர்ந்த வானுலக பில்டிங்கை கட்டுவாங்க. புன்யான், அவர்கள் உயர்ந்த கட்டடங்கள் எழுப்புவார்கள். ஆனா இன்னைக்கு பசியில ஆடு மேய்க்கிறான், பசியில கோர பசி, வயிறெல்லாம் ஒட்டி போயிருக்கின்றது, காலில் செருப்பு இல்லை, தலையில துணி இல்லை, அவனுக்கு உணவு இருக்க. ஆனால் அவன் ஒரு காலத்தில் என்ன செய்வான்? உயர்ந்த இடத்துல வருவான். ஆனா அவனுக்கு ஒரே ஒரு கெட்ட குணம் இருக்கும், பொறாமை என்ற குணம் இருக்கும். அதனால என்ன செய்வான்? முஸ்லிம் சமூகத்திலேயே காட்டி கொடுப்பான். முஸ்லிம் சமூகத்தினுடைய அழிவுக்கு அவன் தான் காரணமாக இருப்பான். இன்றைய பலஸ்தீன், இந்த கஸா அழிவதற்கு காரணம் யாரு? இவன் தான் காரணம். இவர்களுடைய
நல்ல உயர்ந்த குணம் இல்லை, இரையச்சம் இல்லாதன் காரணமாகத்தான் சர்வதேச அளவில் இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ், ரோமான் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் அதற்கு எதிராக முஸ்லிம்கள் ஒன்று சேர்வார்கள். இவன் என்ன செய்வான், முஸ்லிம் சமூகம் அந்த இஸ்ரேலோடு சேர்ந்து கொண்டு முஸ்லிம்கள் அழிப்பதற்காக ஒன்று சேரும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், கடைசியில இந்த ஐரோப்பிய இந்த இஸ்ரேல் வெற்றி பெற்ற பிறகு அவன் ஒரு சிலுவை தூக்கி இதை தான் வெற்றி பெற்றது சொல்லுவான். அதுல இருந்து ஒரு உண்மை முஸ்லிம் என்ன செய்வாரு, போகுவாரு. இப்படி சண்டை ஆரம்பிக்கும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொல்கின்றார்கள், எனது வம்சத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிலிருந்து ஒரு மஹதி என்று சொல்லப்படக்கூடிய மஹதி அலைஹிஸ்ஸலாம் ரஷ்யாவிலிருந்து வருவார்கள். அவர்கள் 7 ஆண்டு நீதமான ஆட்சி வழங்குவார்கள், பொறாமை இருக்காது, எந்த கெட்ட குணங்கள் இருக்காது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய சிரியாவில் சமீபத்தில் சிரியாவின் மீது தாக்குதல், இஸ்ரேல் முஸ்லிம் நாடின் மீது தாக்குதல். காரணம் என்ன? அவனிடத்தில் இருக்கக்கூடிய பொறாமைகள். இன்றைக்கு பலஸ்தீன் முஸ்லிம்கள், கஸா முஸ்லிம்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் எந்த அளவுக்கு பலம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சோதனைகள் அதிகமா இருக்கும். இப்ப நம்ம இடத்துல ஈமான் கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க. அவர்களுடைய ஈமான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வெற்றி தருவான், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா தருவான். அதற்கான நாள் குறிப்பிடப்பட்டு விட்டது. ஒரு ஆலிம் பெருந்தகை, ஏழாவை சார்ந்த ஒரு ஆலிம் பெருந்தகை பலஸ்தீன் நாட்டுக்கு சுற்றுலா, அதாவது அந்த பைத்துல் முகத்தஸ் செல்கிறார்கள். அப்பொழுது அங்க உள்ள பள்ளிவாச தொழுது கொண்டு இருக்கும் பொழுது ஒரு 8 வயது சிறுவன், அந்த 8 வயது சிறுவனோடு பேசுகின்றார்கள். என் கூட வந்துரு, நீ அதாவது முதல்ல பேசுவோம், நீ மா அபூக்க ஒம்முக்க, அம்மா அத்தால எங்க இருக்குங்க. பெரும்பாலும் நீங்க பலஸ்தீன்ல பாத்தீங்கன்னு சொன்னா சிங்கிள் பேரண்ட் தான் இருப்பாங்க. அதாவது ஒன்று அந்த பையனுக்கு குழந்தைக்கு அத்தா இருக்கும், அல்லது அம்மா இருக்கும், அல்லது யாருமே இருக்க மாட்டாங்க. குடும்ப உறுப்பினர்கள் பெரும்பாலும் இருக்காது, தனியாக தான் இருப்பாங்க. அத்தா இருப்பாரு, மனைவி குழந்தை எல்லாம் ஷஹீதா இருப்பாங்க. அப்ப அந்த பையனுக்கு யாருமே இல்லை, அந்த 8 வயசு சிறுவனுக்கு. அப்ப அந்த ஆலிம் பெருந்தகை, என்னோட வந்துரு இந்தியாவுக்கு வந்துட்டுன்னு சொன்னா, உன்னை நான் நல்லா படிக்க வச்சு நான் உன்னை நான் டாக்டர் ஆக்குறேன் அல்லது இன்ஜினியர் ஆக்குறேன், உனக்கு என்ன விருப்பமோ அதுவாக நீ ஆகலாம், உனக்கு நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கை தரேன் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிறுவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்தியாவுக்கு வந்தா எனக்கு நல்ல உணவு கிடைக்கும், உடை கிடைக்கும், நல்ல படிப்பு கிடைக்கும், ஆனா ஷஹீதாவுடைய பாக்கியம் கிடைக்குமா? ஷஹீதாவுடைய பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? இங்க இருந்தா எனக்கு கிடைக்கும். அந்த சிறுவர்கள் 5 வயது சிறுவர்களை 3 வயது நடக்க ஆரம்பிக்கிறது முதல் அவர்கள் கஃன் துணியோடு இருக்கின்றார்கள். இன்னைக்கு நாம் துன்யாவை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். குடும்பம், பிள்ளைகள், உலக வாழ்க்கை, வீடு கட்டணும், வாசல் கட்டணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும். நம்முடைய வாழ்க்கை இப்படி ஓடுகின்றது. ஆனால் உண்மையான சஹாபாக்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும் சொன்னால் அங்கே பார்க்கலாம். அப்ப அந்த குழந்தையினுடைய உள்ளத்துல எவ்வளவு ஈமான் பலம் உள்ளதாக இருக்கும் என்று பாருங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பொறாமையின் காரணமாகத்தான் இன்றைய முஸ்லிம் சமூகம் நமக்கு எதிராகவே சூழ்ச்சிகள் செய்யப்படுகின்றது. கண்டிப்பாக இதற்கான தீர்வுகள் இருக்கின்றது. இந்த பொறாமையினுடைய விளைவு அந்த சர்வதேச அளவு முதல் நம்முடைய குடும்பத்து அளவுக்கு வந்து விட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதிகமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பிரியப்படுகின்றார்கள். மற்ற சகோதரர்கள் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது பிரியப்படுவதை பார்த்து பொறாமை கொள்கின்றார்கள். இவர் உயிரோடு இருந்தால் சரிப்பட்டு வராது சொல்லி கொலை செய்யும் அளவுக்கு கிணற்றுல போடுகிறான். அல்லாஹ் தஆலா காப்பாற்றுகின்றான். இறுதியாக என்ன ஆனது? சுமார் 20 ஆண்டுகள் இந்த பொறாமையின் காரணமாக பிள்ளைகளும் சகோதரர்கள் மத்தியிலே பிரிவு ஏற்பட்டு விட்டது. சகோதரர்கள் பிரிந்து வாழ்ந்தார்கள் சின்ன பின்னமாக. 20 ஆண்டுகள் தந்தை மகனை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை. 20 ஆண்டுகள் கழித்து ஒன்று சேர்கின்றார்கள். அவர்களிடத்திலே அந்த பிரிவுக்கு காரணம் என்ன? பொறாமை. இன்னைக்கு என்னென்ன விஷயத்துல பொறாமை? ஒருவர் வீடு கட்டிவிட்டார், நாம கட்டணும். அவர் உயர்ந்தவர் ஆகிவிட்டார், நாமும் ஆக வேண்டாம். உலகத்துல அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஒரு சமூகத்திற்கு ஒரு மக்களுக்கு பொறாமை இல்லையா? அல்லாஹு அக்பர். அவர்களுக்கு பொறாமை இல்லை. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா கூறி காட்டியிருக்கின்றான். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா கூறும் பொழுது, வல்லதீன தபவ்வவு த்தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யஹிப்புன மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதுன ஃபீ சுதூரி ஹாஜத மிம்மா ஊது. அல்லாஹு தஆலா மக்காவிலிருந்து வந்த அந்த முஹாஜிரின்கள், அன்சாரிகள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மீது அன்பு செலுத்தி அவர்களை அன்போடு வரவேற்கின்றார்கள். வந்தவர்களை வாழ வைத்த மதீனா நகரம்,
அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஒயூதிரூன அலா அன்புசிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தனக்கு தேவை இருந்த போதிலும் கூட பிறர்களே தேர்ந்தெடுத்தார்கள். பொறாமை நமக்கு இருந்தா போதும் என்று நினைக்கவில்லை, தன்னை சார்ந்தவர்களுக்கு வேண்டும். நாம வெளியூரில் யாராவது வந்துவிட்டு உரை உயர்ந்து ஆகிவிட்டால் என்ன ஆகும், அவன் வசதி ஆகிவிட்டானே, வெளியூரில் வந்து வசதி ஆகிவிட்டானே என்றெல்லாம் உலகளாவிய ரீதியிலே பார்க்கின்றோம். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் முஹாஜிரீன்களுக்கு உண்டான அனைத்தும் கொடுத்தார்கள். அந்த அன்சாரிகள் தங்களுக்கு தேவைகள் இருந்த போதிலும் கூட பிறர்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அவர்களிடத்திலே வலா யஜிதுன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தா, எந்த பொறாமை என்ற அந்த தேவைகள் இல்லாமல் இருந்தது. அல்லாஹு அக்பர். அந்த பொறாமை அடுத்தவங்களுக்கு போயிடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு வந்துடக்கூடாது, அவனுக்கு கிடைத்து விட்டது, எனக்கு ஏன் கிடைக்காமல் போகிவிட்டது என்ற எண்ணங்கள் மனித குலத்தை உள்ளத்தை சின்ன பின்னமா ஆக்கிவிடும். அது ஒரு கேன்சரை விட மிகவும் ஆபத்தான நோய். பொறாமை என்பது மிகவும் ஆபத்தான நோய் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்த பொறாமையிலிருந்து தீர்வு என்ன, பொறாமையிலிருந்து என்ன தீர்வு, பொறாமையிலிருந்து முதலில் தீர்வு என்ன, பொறாமை பற்றி நமக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அப்ப அந்த பொறாமை அவைகளிலிருந்து விடுபடுவது என்ன? அல்லாஹு தஆலா சூரா கஹ்ஃபிலே கூறுகின்றான், 2 சகோதரர்கள். அந்த 2 சகோதரர், ஒரு சகோதரர் தனக்கு பெரிய தோட்டம் துறவு எல்லாம் இருக்கிறது. அவர் அந்த தோட்டத்தை கண்டு ஆனந்தம் அடைகின்றார். இந்த உலகம் தான் நிரந்தரமானது, இந்த உலகம் அழியாது என்ற ஒரு எண்ணத்திலே சந்தோஷத்தில் மூழ்கி இருக்கின்றார். மறுநாள் காலையில போனா தோட்டமே இல்லை, சேறு சகதியாமாக அவருடைய தோட்டம் ஆகிவிட்டது. திராட்சை தோட்டம் எங்கன்னு தேர்றாரு, பலாப்பழ தோட்டம் எங்கன்னு தேர்றாரு, அவருடைய எதுவுமே இல்லை. கடைசியா அவர் சகோதரர் சொல்கின்றார், மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லா, என் அருமை சகோதரி நான் சொன்னனே இல்லையா, மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லா இன் தரன அன அகல்ல மின்க மாலம் ஓவலதா, உன்னை விட சிறியவராக உன்னை விட தாழ்ந்து இருக்கக்கூடியவரை கண்டு நீ என்ன செய்ய, அல்லாஹ் தஆலா அவரை விட என்னை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான், அவருக்கு குழந்தை செல்வம் இல்லை, எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் என்று சொல்லியிருக்கலாமே. உன்னை நீ என்ன செய்திருக்கலாம், பெருமைப்படாமல் அவனுடைய பொறாமை மற்றவர்களுக்கு இல்ல எனக்கு தான் இருக்குது பாருங்க. பொறாமை என்பது 2, மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடாது, மற்றவர் கிடைச்சி விட்டது என்று நினைப்பது. 2வது தனக்கு மட்டும் கிடைச்சிச்சு, மற்றவங்களுக்கு யாருமே இல்லை, அப்படி தன்னைத்தானுமே பெருமையும் பொறாமையும் கொண்டு இனிமே இது யாருக்கும் கிடைக்கக்கூடாது, இந்த தோட்டம் போல யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று நினைத்து அது மோசமான நோய். எனவே நீ என்ன செய்திருக்க வேண்டுமே, மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லா. எனவே யாராவது நம்முடைய சகோதரர்கள் வீடு கட்டியிருக்கின்றார், விவசாயத்திலே முன்னேறுகின்றார், வியாபாரத்தில் முன்னேறுகின்றார், கல்வியிலே முன்னேறுகின்றார் என்று சொன்னால் நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில என்ன செய்ய வேண்டும், மாஷா அல்லாஹ் சொல்ல வேண்டும். மாஷா அல்லாஹ் பார்த்த உடனே சொல்லணும். ஒரு வீடு தரப்போலாவுக்கு போறோம், புதிய வீட்டுக்கு போறோம், வீடு கட்டியிருக்காங்க, பார்த்த உடனே மாஷா அல்லாஹ் சொல்லிடணும், மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிடணும். வீடு பார்த்த உடனே என்ன செய்யணும், சொல்லணும். திருமணத்திற்கு போறோம், அந்த பிள்ளைகள் அந்த மணமக்களை வாழ்த்து பாரக்கல்லாஹ் சொல்லிட்டு மாஷா அல்லாஹ், அவர்கள் கண்ணு படாமல் அவர்கள் மீது பொறாமைப்படாமல் மாஷா அல்லாஹ் என்று சொல்லிவிட வேண்டும். 2வதாக அவருக்காக துஆ செய்ய வேண்டும். அவருக்காக என்ன செய்ய வேண்டும், நம்முடைய யாராவது முன்னேறி வருகின்றார்கள், யாராவது தொழில்துறையில் முன்னேறி வருகின்றார்கள் சொன்னால் அவருக்காக துஆ செய்ய வேண்டாம். துஆ செய்தால் அல்லாஹு தஆலா இங்க என்ன தெரியுமா, நாம் அவருக்கு துஆ செய்தோம் சொன்னா நமக்கு உழைப்பு இருக்காது, கஷ்டம் இருப்போம், பரவாயில்ல நல்லா இருக்கட்டும், அவரு நல்லா இருக்கட்டும் யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம துஆ செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹ் அடுத்தவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ துஆ செய்கின்றவா, அல்லாஹ் இவருக்கு கொடுத்து விடுகிறான், ஏதோ ரீதியில கொடுத்துருவான். அந்த மனநிலை வந்துருச்சு சொன்னா பொறாமை இருக்காது. 3வது அவருக்கு என்ன செய்யணும், அவரோட இணக்கமாக இருந்து கொண்டு அவருக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டும். அவரை பார்த்தா புன்முறுவல் பொறுத்து சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும். முகத்தை கருகருன்னு வச்சு கூடாது, என்ன நம்மளை பார்த்த உடனே ஒரு மாதிரி அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆமா உயர்ந்துட்ட பெரிய ஆள் ஆகிட்ட நம்மளாம் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. மாறாக அவரை வாழ்த்த வேண்டும், அவருக்காக நீ துஆ செய்ய வேண்டும், அவர் கொடுத்த அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாம அன்பளிப்பு கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்பை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் தாண்டி வந்தா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதிக்கணும். ஷைத்தானை விட்டு என்ன செய்யணும், அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும். இதெல்லாம் தாண்டி வருது இல்ல, ரொம்ப பொறாமை அதிகமா இருக்கு, இது வந்து விட்டது சொன்னால் அது கொஞ்சம் ஆகி நம்மை நாம் அவரையும் அழிப்போம், அவரையும் மற்றவர்கள் அழித்து விடும், தன்னை தானையும் அழித்து விடும். பெரிய நோய் இந்த நோய் தான். எனவே இந்த நோயிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே
துஆ செய்ய வேண்டும். மற்றவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய வளர்ச்சி கண்டு நாம் சந்தோஷம் அடைந்து மாஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை கூற வேண்டும். அவருடைய இம்மை மறுமை வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது துஆ செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்கள் ஆக்கிடுவானாக. ஒருவருக்கு ஒருவர் பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமை என்ற அந்த தீய குணம் அது நெருப்பு, அது எவ்வாறு தங்குகளை அழித்து விடுமோ, அதாவது விறகுகளை அழிக்குமோ, அதுபோல மனிதர்களுடைய ஈமானை அடிக்கக்கூடியது பொறாமை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுவாரு, நோன்பு நோற்பாரு, சக்காத்து கொடுப்பாரு, எல்லா அமல் செய்வாரு, ஆனா அவரிடத்துல பொறாமை என்ற குணத்தின் காரணமாக எல்லா அமலும் நாஸ்தி ஆயிரும், எல்லா அமலும் வீணா போயிடும். பொறாமை என்ற குணம் இருக்கக்கூடாது. மற்றவர்கள் உயர்ந்து இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்கள் ஆக்கிடுவானாக. அல்லாஹு தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக சொன்னார்கள், அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத்தை மற்றவர்களுக்கு பொறாமைப்படும் அளவுக்கு நீ சொல்லி காட்டாத, அதை நீ ரகசியமாக சில நியமத்துகளை உனக்குள் வைத்துக்கொள். அல்லாஹ் தஆலா அம்மாபி நியமத்தி ரப்பிக ஃபஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் வழங்கிய நியமத்தை வெளிப்படுத்துங்கள். அதே நேரத்தில் ஒரு கஷ்டப்படுவதற்கு முன்னால், ஒரு ஏழைகளுக்கு முன்னால் நீ பெருமை அடிக்காத, அதனால் அவருக்கு பொறாமை ஏற்பட்டு விடும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பொறாமை என்ற தீய குணத்தை விட்டு அல்லாஹ் நம் அனைவரும் பாதுகாத்து அல்வானாக. அல்லாஹு தஆலா எல்லாவித உயர்வையும் சிறப்பையும் நம் அனைத்து சமுதாய மக்கள், நம் முஸ்லிம் சமுதாயத்துக்கு தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.